Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். மிகுந்த வல்லமையோடு அவர் வருகிறார், மிகுந்த வல்லமையோடு அவர் வருகிறார். வாசல் அருகே அவர் வந்துவிட்டார், வாசல் அருகே அவர் வந்துவிட்டார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா, அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா. வருகிறார், இயேசு வருகிறார், மேகங்களின் மீது வருகிறார், வருகிறார், இயேசு வருகிறார், மேகங்களின் மீது வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா, அவரை சந்திக்க ஆயத்தமாவோமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 31 அதிகாரத்தினுடைய 8 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர்தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். In English, it is the Lord who goes before you, he will be with you, he will not leave you or forsake you, do not fear or be dismayed. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு நேராக என்ன வார்த்தை வரப்போகிறது என்று ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். அல்லேலூயா. எதை குறித்தும் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், உங்களுக்கு முன்பதாக செல்கிறவர் கர்த்தர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்வாரானால் நாம் பெற்றுக்கொள்கிற பலவிதமான ஆசீர்வாதங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதில் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்வாரானால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையால் நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கலங்கி போய் திகைத்து போய் பலவிதமான பயத்தின் நிமித்தம் திகைத்து இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வர வேண்டும், எனக்கு வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். காரணம், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். ஆமென். திகைத்து கலங்கி போயிருந்த யோசுவாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டது. யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அற்புதமாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. திரளான இஸ்ரவேல் ஜனங்களை தேற்றும்படி ஆற்றும்படி மோசேயினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த கடைசி வார்த்தைகள் இது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஏசாயா 52:12 பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வாரானால் நாம் பெற்றுக்கொள்கிற பல ஆசீர்வாதங்களை வேதம் சொல்கிறது. ஒரு 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முன்பதாக கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வாரானால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது யாத்திராகமம் 33:14 உங்களுக்காக வாசிக்கிறேன்.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். Then the Lord said, my presence shall go with thee and I will give thee rest. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலவேளையில பலவிதமான திகைப்போடு, உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல், சஞ்சலத்தோடு, வேதனையோடு, தத்தளிப்போடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, இந்த காலவேளையிலே உங்களுக்கு நேரே இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உங்கள் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐயோ, ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், என் குடும்பத்தை விட்டு எடுபட்டு போய் எத்தனை ஆண்டுகள் தத்தளிப்பிலும் வேதனையிலும் கழித்து கொண்டிருக்கிறோமே, என் குடும்பத்திலே ஒரு சமாதானம் வராதா என்று வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் நமக்கு முன்னே செல்வாரானால் நாம் பெற்றுக்கொள்கிற முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். மத்தேயு 11:28 பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கும் சமாதானத்தை தரும்படிதான் சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக தேவாதி தேவன், தேவனுடைய தற்சொரூபம் இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியிலே மனிதனாக வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை தியாகமாக ஈந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு ஆவல் உள்ளவராயிருக்கிறார். எரேமியா 6:16 பாருங்கள். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல வழி எங்கே என்று பார்த்து நடவுங்கள். நல்ல வழி யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார். பரலோகத்திற்கு வருவதற்குரிய ஒரே வழி நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து. கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்வாரானால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற முதலாவது ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். இரண்டாவது, கர்த்தர் முன்னே செல்வாரானால் நாம் கிடைக்க பெறுகிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறார். கர்த்தர் நமக்கு முன்பதாக செல்வாரானால் நாம் பெற்றுக்கொள்கிற முதலாவது ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் கிடைக்கும். இரண்டாவது ஆசீர்வாதம், வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் மாறும். பலவிதமான தடைகள் வாழ்க்கையிலே, ஜான் ஏறனா முழம் சறுக்குகிற அனுபவத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, பிசினஸ்ல எத்தனை இழப்புகள், நான் எப்படிதான் இதிலிருந்து மீண்டு வருவது என்று சோர்ந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, என்னுடைய ஊழியத்தில் எதிர்பார்க்கிற வளர்ச்சி இல்லையே, ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய், சபைக்கு நன்றி உள்ளவர்களாய், ஊழியக்காரனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் இப்படி விரோதமான காரியத்தை செய்து எனக்கு விரோதமாய் நிற்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சோர்ந்து போய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போகிறபடியால் தடைகளை கர்த்தர் உடைப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரரே, ஊழியக்காரியே, உங்கள் ஊழியத்தின் நிமித்தம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் தனியாக இல்லை, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். தடைகளை கர்த்தர் உடைப்பார். யாத்திராகமம் 14:14 பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. The Lord shall fight for you and he shall hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற திரளான கூட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். வெளிப்படுத்தல் 3:8 பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை வாலிபனே உனக்காக சொல்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாத வாசலை கர்த்தர் உனக்காக திறக்கிறார். தைரியமாய் தேவனுடைய கரத்திலே எழும்பி கர்த்தருக்காக நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார். கர்த்தர் முன்பதாக போவாரானால் தடைகள் விலகும். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 45:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். I will go before thee and make the crooked place straight. நான் உனக்கு முன்னே போய், கர்த்தர் நமக்கு முன்னே போவாரானால் இளைப்பாறுதல் கிடைக்கும், தடைகள் விலகும், மட்டுமல்ல கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. கட்டி கொண்டிருக்கிற வீடுகளை கட்ட முடியாமல் பாதியிலே நின்று இருக்கிறதே, கஷ்டப்பட்டு அங்கும் இங்கும் பணத்தை தேடி போட்டு ஒரு வியாபாரத்தை துவங்கி இருக்கிறோம், இப்படி நடுவிலே நின்று போயிருக்கிறதே, கோணல் மாணலாய் நின்று போயிருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்ப்போடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறவர். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறவரானால் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்ற வார்த்தையின்படி எல்லா கோணலானவைகளை கர்த்தர் மாற்றுவாராக. பிலிப்பியர் 2:15 பாருங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவிலே என்று வேதம் சொல்கிறது. நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் கோணல் மாணலாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற கோணல்களை கர்த்தர் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கோணலானவைகள் சரியாக்கப்படுகிறது. கீழ்ப்படியாத மகன், கீழ்ப்படியாத மகள், தான் பிடித்த பிடியிலே விடாப்பிடியா இருந்து கொண்டிருக்கிற மகனுக்காக, மகளுக்காக வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிற அன்பு தாயே, தகப்பனே, ஐயோ இந்த காரியம் கோணல் மாணலாய் இருக்கிறது, நிச்சயமாய் இந்த வழி பதாளத்தில் தான் அவனை கொண்டு போய் விடும் என்று எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்க மாட்டான் என்கிறானே என்று வேதனையோடு கோணல் மாணலாய் இருக்கிற காரியத்தை நிமித்தம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லா கோணல் மாணலான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவாராக. எரேமியா 30:18 பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் யாக்கோபின் கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்திற்கு இரக்கம் செய்வேன், நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கட்டுவாராக. உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுவாராக. மண்மேடு அரண்மனை போல எழும்பி நிற்பதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். கர்த்தர் நமக்கு முன்பதாக போவாரானால் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். தடைகள் விலகும், கோணல்கள் மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தருளுவாராக. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமானத வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறவராய் இருக்க வேண்டும் என்று ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற, அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382117257 மற்றும் 93811117
257.